நம்முடைய தென்காசி ஹுசைன் ஜமாஅத்துல் முஸ்லிமிலிருந்து வெளியாகி மூர்த்ததா போயிட்டார். எப்போ அவர் காலம் முடிஞ்சது. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் தான் தென்காசி முகமது ஹுசைன். மரியாதைக்குரிய திரு உமர் அலி அவர்கள் இந்த கிளிப்பில் முதல்ல பேசியிருக்கிறது அவங்க தான். ஜமாத்துல் முஸ்லிமீனில் அவங்க அமீராக இருக்கும் பொழுது நாம் இங்கே பையத் செஞ்சு இந்த ஜமாத்தில் இணைந்தோம். எந்த அடிப்படையில் நாம் இணைந்தோம்னா, இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் தூதருடைய வழிமுறைகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி நாம் அதில் இணைஞ்சோம். அவர்களுடைய பேச்சுக்கள் அப்படி தான் இருந்தது. அந்த அடிப்படையில் நாம் இங்கே வந்த இலங்கையிலிருந்து வந்த சில சகோதரர்கள்ட்டையும், இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த சகோதரர்கள் அவர்கள்ட்டையும் நாம் பல விஷயங்கள் கருத்து பரிமாற்றம் செய்ததிலையும், அவர்கள்ட்ட தீனை நிலைநாட்டுவோங்கிறது சொல் அளவில் தான் இருக்குது, செயல் அளவில் இல்லை. முஸ்லீம் அல்லாத, அதாவது அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட பலரையும் முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூற்று, இன்னும் அதற்கு அவங்க ஏற்கனவே முன் வச்ச ஆதாரங்கள், இதெல்லாம் நம்ம தொடர்ச்சி அவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்டுகிட்டு இருந்தோம். அந்த கேள்விக்கு எது ஒரு சரியான பதில் இல்லை. இன்னும் குறிப்பாக சலாத்தை கொண்டு பிறர்கிட்ட முந்தக்கூடாது அப்படின்னு சொன்ன அவர்களுடைய அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களையும், சலாத்தை பரப்புங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சலாம் சம்பந்தமான அந்த இதையும் நாம் கேட்டோம். அதே மாதிரி உமர் அலி மௌலி அவர்கள் நாம் ரொம்ப படிச்சிருக்கிறோம். அவர்களே என்கிட்ட சொன்னது, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆலிம்கள்லேயே அதிகமாக நான் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி நான் அதை நம்பினேன். அன்றைக்கி எனக்கு இம்ரான் ஹுசைன் போன்ற இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆலிம்களுடைய அறிமுகம் இல்லாத கட்டம். அப்போ இந்த சகோதரர் உமர் அலியுடைய விஷயத்தை நாம் அப்படி நம்பினோம். அதன் அடிப்படையில் நாம் சில கேள்விகள் கேட்டிருந்தோம். அதில் அவர் வெறும் உளறுகளை தான் பதிலாக சொல்லியிருந்தார். உதாரணமாக பிரயாண தொழுகை சம்பந்தமாகவும், பெண்கள் பிரயாணம் செய்வது, அதாவது மகரமான ஆண் இல்லாமல் பிரயாணம் செய்வது சம்பந்தமாக கேட்கும்போது ரெண்டுக்கும் முன்னுக்கு பின் முரணான ஒரு செய்தியை அவருடைய மன இச்சையை பின்பற்றி சொல்லியிருந்தார். அதை நாம் சுட்டி காட்டியிருந்தோம். அதே மாதிரி இந்த சலாம் விஷயத்தில் ஒரு தெளிவான விளக்கம் அவர்களுக்கு சொல்ல தெரியல. அதே மாதிரி அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட ஒருவர் உமர் அலியையும் உமர் அலியுடைய ஜமாத்தில் இருக்கக்கூடிய தலைவரையும் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவரை முஸ்லீம் இல்லை என்று சொல்வதற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்ன ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான ஆதாரத்தையும் அவர்களால் முன்வைக்கப்பட முடியவில்லை. அதற்கு பிறகு எங்கள் ஊரில் எங்களுக்கு தலைவராக இருந்த சகோதரர் மீரான் மை ஜக்கரியா என்பவர் பல மோசடிகளை, இந்த ஜமாத் பெயரை பயன்படுத்தி பல மோசடிகளை செய்திருந்தார். அதையும் தாண்டி அவர் ஒரு அரசாங்க ஊழியராக இருந்து கொண்டு சாராய விற்பனையில் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாற்று மத சகோதரரின் ஒரு செயலை குஃபுர், நிராகரிப்பு என்றும் ஃபத்வாக்கள் கொடுத்தார்கள். உமர் அலி அவர்களும் அப்படி தான் கொடுத்தார்கள். அப்போது அதே ஷிர்கை ஜமாத்துல் முஸ்லிமுடைய நிலைப்பாட்டின்படி தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஷிர்க். அதை சகோதரர் மீரான் மை ஜக்கரியா வாக்களிக்காவிட்டாலும் யார் வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அவர் அரசாங்கத்தினுடைய அடிமையாக வேலை செய்கிறார். அவர் எந்த விதமான நிர்பந்தத்திலும் இல்லை. பொருளாதார ரீதியாகவும் அல்லாஹ் அவருக்கு நிறையவே அளித்திருக்கிறான். இருந்தும் பொருளாதாரத்தின் மீதான ஆசையின் காரணமாக அல்லாஹ் இணை வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த விடயம் எப்படி அவர் ஷிர்க் இல்லாமல் இருக்கும் என்றும் கேட்கும் பொழுது, ஜமாத்துல் முஸ்லிமீனில் இணையாதவர்கள் செய்தால் அது ஷிர்க்கு, உள்ளிருப்பவர் செய்தால் அது பாவம்தான் என்று புலம்பினார்கள். அப்போது இதை தொடர்ந்து நாம் முன்வைத்த பல கேள்விகளுக்கும் அவர்களால் பதில் இல்லாத சூழ்நிலையில் எங்களது கட்டுப்பாட்டில் இல்லை என்று அவர்கள் அறிவித்தார்கள். அதே போன்று இந்த தென்காசி ஜமாத்தில் இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் என்பவர் இந்த மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயன உரம் விற்பனை செய்யக்கூடியவர். அந்த ரசாயன உரம் என்பதன் தீமை சராசரியாக எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் மூமின்கள், அதாவது உண்மையாக இறைவனை அறிந்து கொண்டவர்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய ஒரு தீமையை அவர் செய்து கொண்டு மற்றவர்களை பார்த்து முஸ்லீம் இல்லை என்று கூறுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்ற இந்த கேள்வி, இதெல்லாம் அவர்களுக்கு பல இடைஞ்சல்களை ஏற்படுத்திய காரணத்தினால் என்னை அவர்கள் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்று அறிவித்தார்கள்.
அப்போது இந்த உமர் அலி இந்த விஷயத்தை இந்த ஆடியோவில் குறிப்பிடாமல் அவர் ஜமாத்தில் இருக்கும் பொழுது மீரான்மை ஜக்கரியா அவர்களுடைய பதவியை தட்டி பறிக்க முயற்சி செய்தார் என்று சொல்கிறார். பெரிய ஒரு கேலிக்கூத்தான விடயம் என்னவென்றால், அந்த மீரான்மை ஜக்கரியா என்பவரை மெண்டல் ஆக்கியதே இந்த உமர் அலி மெண்டல் தான். என்ன காரணம் என்றால், இங்கு இருக்கக்கூடிய 6 பேர், பன்ருட்டியில் ஒருவர் அல்லது பன்ருட்டியில் 2 ராமநாதபுரத்தில் ஒருவர் 2 அல்லது 3 பேர், இப்படியாக மொத்த இந்தியாவிலும் 4 ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சேர்த்து இந்திய அமீர் என்று அவரை அழைத்து அவருக்கு அந்த அமீர் பைத்தியம் பிடித்து 10 வயது பாலகனாக இருந்த ஒரு சிறுவன் அவரை அமீர் என்று அழைக்காததுக்கு பயங்கரமாக பொங்கி எழுந்தார். இன்னைக்கு அமீர் என்று கூப்பிட மாட்டேங்கிறீர்கள் என்று ஆதங்கப்பட்டார். ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய ஷூரா குழு தென்காசியில் இருந்த சகோதரர் மீரான்மை ஜக்கரியா, சகோதரர் அப்துர் ரஹ்மான், அதாவது விசை வியாபாரி அப்துர் ரஹ்மான், சகோதரர் இன்று ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய எங்களுடைய ஜமாத்துல் முஸ்லிமீனிலும் அவர்களுடைய ஜமாத்துல் முஸ்லிமீனிலும் தொடர்போடு இருக்கக்கூடிய, அதாவது என்னோடும் மீரான்மை ஜக்கரியா அவர்களோடும் தொடர்பு இருக்கக்கூடிய எனது மருமகன் சுல்தான் அவர்களும், சகோதரர் கிஷோர் ஜஹான் அவர்களும், ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய தென்காசியினுடைய ஆரம்பகால உறுப்பினராக இருக்கக்கூடிய கிஷோர் ஜஹான் அவர்களும், சகோதரர் ராசிம் மீரான் அவர்களுடைய மகன் ராசிம் அவர்களும் எல்லோரும் அமர்ந்து, மீரான்மை ஜக்கரியாவாகிய நான் எனது தலைவர் பதவிக்கு இருப்பதற்கு தகுதி இல்லை, அதனால் வேறு யாரையாவது ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய தருணத்தில் அன்று கிஷோர் ஜஹான் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த தகவலை நாம் அவர்களுக்கு அனுப்பின பிறகு மறுநாள் காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து ஜமாத்துல் முஸ்லிமீன் சகோதரர்கள் முன்னிலையில் அழுது, நேற்று நான் தெரியாமல் செய்துவிட்டு எனக்கு அந்த தலைவர் பதவியை தாருங்கள் என்று கேட்டவர் தான் இன்று உமர் அலியால் புகழப்படக்கூடிய மீரான்மை ஜக்கரியா என்று சொல்லக்கூடிய டாஸ்மார்க் அடிமை. அப்போது இவர்களுடைய அந்த பதவி வெறியும் பதவி ஆசையும் மறைத்துவிட்டு என் மீது இந்த அபாண்டத்தை சுமத்தி இருப்பது உமர் அலி எப்பேற்பட்ட மகா பொய்யன், எப்பேற்பட்ட மகா மடையன். உமர் அலி மதரசாவில் படித்திருந்தாலும், ரியாதி பட்டம் பெற்றிருந்தாலும், நம்பர் 1 கூமுட்டையாக இப்போது அவருடைய அறிவு மழுங்கிவிட்டது என்பதை தெளிவாக அவருடைய இந்த ஆடியோ உணர்த்துகிறது. மறைகலண்ட மாமன்னராகிவிட்டார் மடையன் உமர் அலி. இது அந்த வீடியோ, அந்த ஆடியோனுடைய விளக்கம். அடுத்து நாங்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று தென்காசியில் அதே பெயரில் எப்படி இயங்கினோமோ அப்படித்தான் இயங்கி வருகிறோம். என்ன, குர்ஆன் ஹதீஸை மார்க்கமாக பின்பற்றுகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட எவரையும் நாங்கள் முஸ்லீம் இல்லை என்று கூறுவதில்லை. அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட அனைவரும் முஸ்லீம்கள். ஒரு குறிப்பிட்ட 4 பேர் அமர்ந்து கொண்டு நாங்கள் முஸ்லீம்கள், மற்றவர்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சுயநல போக்கும், நாம் கல்வி கற்ற பெரும் அறிஞர்கள் என்ற மமதையில் வாழக்கூடிய, மறுமையில் இரட்டிப்பு தண்டனை வரக்கூடிய நரகத்து நாய் தான் இந்த உமர் அலியும், உமர் அலியை கண்மூடி பின்பற்றக்கூடிய மீரான்மை ஜக்கரியா, அப்துர் ரஹ்மான் என்ற விசை வியாபாரி, சகோதரர் சுல்தான். இன்ஷா அல்லாஹ் சுல்தான் கொஞ்சம் ஒரு சிந்தனைக்கான ஒரு படி அவருக்கு கொஞ்சம் இருக்குது, வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் நேர்வழி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நரகத்தினுடைய நாய்களாகவும் மறுமை நாளிலும் இந்த உலகத்திலும் இழிவு கிடைக்கும் என்பது மிக உறுதி. அவர்கள் தௌபா செய்து மீண்டால் ஒழிய. பிறகு அல்லாஹ்வுடைய கோபம், சாபம், மலக்குகளுடைய சாபம், முஸ்லிம்களுடைய சாபம் உண்டாகும். உமர் அலியின் புலம்பல்களில் அவரை நிராகரித்த காரணத்தினால், அவருடைய அறிவின்மையை நாம் தக்லீது செய்ய முடியாத காரணத்தினால் அல்லாஹுடைய மலக்குமார்களுடைய, அவர் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குகளுடைய சாபம் ஏற்படும் என்று கூறுகிறார். இதன் மூலமாக அவர் சொல்ல வருவது என்னவென்றால், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் எந்த இடத்தில் இருந்தார்களோ அந்த இடத்தில் உமர் அலியாகிய அவர் தன்னை நிறுவ வருகிறார் என்பது அடுத்த இவருடைய இந்த தொடரிலேயே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். ஷைத்தான் சாட்டப்படுகின்றான். இப்னு ஹிப்பான் ஒருத்தன் முர்த்ததா போனா அவனுக்கு ஒரு ஷைத்தான் சாட்டப்படுவான். அவன் ஆடி தெரியும், கூத்தாடுவான்.
ஹுசேன் ஆடுறாரு காலமாக. மூணாவது நரகத்தின் நாய்கள் வண்டி இப்னு மாஜா. அதனால் அவங்க கதைகள் நமக்கு தேவையில்லை, விட்டு தள்ளுங்க, யாரும் கணக்கிறது இல்லை. இந்த ஹுசேன் ஜமாத்து இருக்கும்போது நம்மளோட ஜக்கரியா சாஹிபை தட்டி விட்டுட்டு இவர் அமீரை பார்த்து முயற்சி செஞ்சார். உமர் அலி அவர்களே, இப்படி அப்பட்டமாக அல்லாஹ்வை மறந்து பொய் பேசுகிறீங்களே, மறுமை நாளில் எப்படி உங்களுடைய நிலைமை என்ன? எனக்கு பாவம் பரிதாபமாக இருக்குது. தௌபா செய்யுங்க. ஏன்னா என்னுடைய உள்ளத்தை வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அப்போ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு அடிமை படைப்பினமான நீங்கள், ஒரு அற்ப படைப்பான நீங்கள் என்னை வந்து எப்படி என்னுடைய உள்ளத்தை நீங்கள் அறிய முடியும்? இதெல்லாம் உங்களுக்கு ரியாதியில் சொல்லித்தரலையா? ஏன் இப்படி கலந்து போய் பேசுகிறீங்க? இதற்கு ஃபஸ்ட்டு தௌபா செய்யுங்க. நான் வந்து உறுதியாக இந்த விஷயத்தை நான் மறுக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை யூகம் பண்ணி ஜோசியம் பார்த்து நீங்கள் சொல்லலாம்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய, உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சுல்தான்கிறவர் இந்த மீரான்மை ஜக்கரியா பதவி ஆசையில் தான் இருக்கார். நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கும்போது, அதாவது உமர் அலி ஆகிய உங்களை சந்திக்கும்போது கூட என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் வந்து இந்த மாதிரி பதில் சொல்லி அவருடைய அந்த தலைமை பதவியை நிறுவுவதற்கு முயற்சி செய்தார்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். இது அல்லாஹ்வின் மீது ஆணை. இது நான் என்னுடைய மன விஷயப்படி நான் சொல்லலை. இது வந்து அல்லாஹ்வின் மீது ஆணை. அதே மாதிரி நான் வந்து என்னுடைய உள்ளத்தில் நினச்சிருக்கேங்கிறது இப்போ உங்களால் அப்படி ஆணையிட முடியுமா? அதனால் உங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க உமர் அலி. அல்லாஹ் கட்டுவனையும் பதவி கொடுக்க மாட்டான். அதனால் கோச்சிக்கிட்டாரு, போய் காரணங்கள் சொல்லி வெளியே பேசாரு. என்ன உமர் அலி சொல்கிறீங்க? கெட்டவனுக்கு பதவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னா ராஜபக்சே நல்லவரா அல்லது இங்கே இருக்கக்கூடிய மோடி நல்லவரா? எந்த அடிப்படையில் பேசுகிறீங்க? உங்களுக்கு வந்து இப்போ இதை வந்து மற்றவங்க கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே வந்து மாற்று மத சகோதரர்கள் கேட்ட சில கேள்விகள் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் சொன்ன பதில், சகோதரர் சும்மா இருங்க சகோதரர் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நான் சொன்னேன், சும்மா உங்களை மாதிரி ரூமில் இருந்துகிட்டு இருக்க முடியாது மௌலவி, நம்ம வந்து மக்கள்கிட்ட அழைப்பு பண்ணி செய்யணும். அப்போ கேட்பாங்க, நம்ம அறிவுகளை வந்து அப்பப்போ அப்டேட்டாக வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இப்போ அது ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து இன்னொரு இந்தியாவை பற்றி ஒரு தவறான ஒரு செய்தி சொன்னீங்க. இங்கே வந்து பிள்ளைங்களெல்லாம் வந்து வேலைக்கு போங்கன்னு தள்ளுவாங்க அப்படின்ட்டு. அப்போ அதையும் அந்த ஸ்கூலுக்கு போகிற அந்த மீரான்கக்கூடிய அந்த இந்தியாவு அமீர்னு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த மீரான் உங்களுக்கு சுட்டி காட்டலை. அந்த ஆடியோ வெளியே போயிருந்ததுன்னா உங்களை ரொம்ப கேவலப்படுத்தியிருப்பானுங்க. அப்போ நான் தான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி சட்டமெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்ல சட்டம் வந்து 47, 50 இருந்திருக்கும், இப்போ சட்டமெல்லாம் மாறிடுச்சு, அப்டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பதில் சொல்கிறவங்க பேரில் என்னத்தையாவது உளராதீங்க. கெட்டவர்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்க மாட்டான், ஃப்ரௌன் நல்லவனா? ஏன் கொஞ்சம் யோசிங்க மௌலவி. யோசிக்காட்டால் பரவாயில்ல. நீங்கள் வந்து இப்போ அல்லான்னு திக்ர் செஞ்சுட்டு அல்லான்னு பேசாமல் உட்காருங்க. நல்லடியார்களுடைய சாபத்தை பெறாதீங்க. மறுமையில் தெரியும்னு சொல்லிட்டீங்க, அதோடு விட்டுறணும். மறுமையில் வந்து குப்புறப்பட்டு பொசுக்கப்படுவது உமர் அலியா உசேனாங்கிறது அல்லாஹ் வந்து அப்போ காட்டுவான். உமர் அலி இவ்வளோ பட்டம் பெற்று படித்து பதவியை பெற்றுக்கொண்டு தான் ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கைக்காண்டி பலரை வழிகெடுத்து பல குடும்பங்களை நடுத்தரில் வச்சு பலருடைய விவாகரத்துக்கு காரணமாக இருந்து பலருடைய பொருளாதார இழப்புக்கு காரணமாக இருந்து குடும்பங்களை சின்னாபின்னமாக்கி சீரழித்த படு பாவியா உமர் அலி? அந்த உமர் அலி வந்து மறுமை நாளில் எப்படி வருவார் அப்படிங்கிறதா, அல்லது நாம் கொண்ட கொள்கை தவறு, அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கும் இது எதிரானது, உமர் அலியுடைய மூளையில் உதித்த அந்த மனவீழ்ச்சியை நம்ம பின்பற்றக்கூடாது, அது சைத்தானுடைய அடிச்சுவடு அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு தௌபா செய்து அந்த மனிதர்களிடத்திலும் அந்த விஷயத்தை சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கும் நானா என்பது மறுமை நாளில் தெரிய வரும் என்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இவருடைய முகம் அவருடைய முகம் என்பதெல்லாம் நீங்கள் படித்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத உளறல்கள் உமர் அலி அவர்களே. கட்டுப்பட்டுக்க வேண்டாமான்னு இப்போ சொல்ல நீங்கள் கேட்கீங்கல்ல, அதாவது அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா அப்படின்ட்டு. அந்த அல்லா ரசூலுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மடையன் உமர் அலியும் மடையன் உமர் அலியை பின்பற்றக்கூடிய ஜசீமையும் மடையன் உமர் அலி ஜசீமை பின்பற்றக்கூடிய அடிமையாக இருக்கக்கூடிய சமூக விரோதிகளாக இருக்கக்கூடிய மீரான்மை ஜக்கரியாவையும் சமூக விரோதியாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் போன்ற விஷ ஜந்துகள் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாத்தின் பெயரால் இயங்கக்கூடிய அமைப்பை விட்டு நாம் வெளியேறினோம்.
எதற்கு? அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் உமர் அலியுடைய கிளிப்பிலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று. அப்போது நீங்கள் அல்லாஹ் ரசூல் என்று அவர்களை நிறுவ வருகிறார்கள். ஜமாத்துல் முஸ்லிமீனில் கண்மூடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஷஃபிகுர் ரஹ்மான், சகோதரர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முகமது ஹசன், ராம்நாடுபுரத்தைச் சேர்ந்த ஹசன் சகோதரர், இன்னும் சகோதரர் சுல்தான், இன்னும் இதில் இருக்கக்கூடிய அல்லது கண்மூடி பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இலங்கையை சார்ந்த பல சகோதரர்களும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய ஆதாரம். உமர் அலி தன்னையும் ஜசீமையும் அல்லாஹ் ரசூல் என்று டிக்ளேர் செய்திருக்கிறார். அவர்களுக்கு கட்டுப்படவில்லை என்றால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று உளறுகிறார் என்பதற்கு மேலும் ஒரு ஆதாரமாக எனக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. அதையும் இந்த மக்களுக்கு முன்வைக்கிறேன். கால்நடை இடையே கால்நடையை போய்க்காங்க. இவங்களுக்கு சரியாக சொன்னார் உமர் அலி. இடையன் இல்லாத கால்நடைகள், அதாவது ஜமாத்துல் முஸ்லீமில் இவர்களை கண்மூடி பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களை கால்நடை என்று ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறார் உமர் அலி அவர்கள். அதாவது நாங்கள் ஏற்கனவே சொல்லுவோம், ஆட்டு மந்தைகள் சிந்திங்கப்பா, தயவு செஞ்சு சிந்திங்க, சிந்திக்காமல் இப்படி இருக்காதீங்க, இவனு உளறிட்டு இருக்கானோன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை அவங்க மறுப்பாங்க. ஆனால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் உமர் அலியே சொல்லிட்டாரு, இந்த ஜமாத்திலேருந்து இருக்கக்கூடியவங்க கால்நடைகள் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்வுடைய அடிமைகள். எங்களுக்கு மேய்ப்பர் எங்களுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் எங்களை மேய்ப்பதற்கு எங்களுக்கு இமாமாக வரக்கூடிய இமாம் மஹதியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது எங்களுக்கு நிர்வாக ரீதியாக தேவைப்படக்கூடிய தலைவரை நாங்கள் நியமனம் செய்து கொள்வோம், அந்த தலைவருக்கு கட்டுப்படுவோம். ஆனால் தலைவர் என்ற பெயரில் நபியாக முயற்சிக்கும் உமர் அலி, ஜசீம் போன்ற கயவர்களை மக்களிடம் அடையாளம் காட்டுவோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பதிவை உமர் அலியை போட வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத்துல் முஸ்லிமீன் சத்தியத்தில் இருக்கிறது. அந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தங்களது வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் அந்த முஸ்லீம்களின் கூட்டமைப்பும் தானே தவிர உமர் அலியும் ஜசீமும் இருக்கக்கூடிய ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் இலங்கை அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டு முழு நேரமும் 24 மணி நேரமும் உமர் அலி பாணியில் சொன்னால் 24 மணி நேரமும் தாகூத்துகளுக்கும் சைத்தானுக்கும் அடிமை சவகாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உமர் அலியும் ஜசீமும் இருப்பது ஜமாத்துல் முஸ்லிமீன் அல்ல, அது சைத்தானிய முஸ்லிமீன். அதாவது சைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களின் கூட்டமைப்பு. வாய்ப்பளித்த உமர் அலிக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். அசத்தியத்தை தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பை தந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் முகமது ஹுசேன், ஜமாத்துல் முஸ்லிமீன் தென்காசி, முகமது ஹுசேன் ராவுத்தர், சன் ஆஃப் PM ஹாஜா மொய்தீன் ராவுத்தர்.